அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் எதிரில் அமர்ந்திருக்கும் முன்னாள் துணை தலைமை பொறியாளர் முனைவர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்து, எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கியதற்கு ஒரு நன்றியும் தெரிவித்து, என்னால் ஏற்ற அளவு வள்ளுவத்தை நான் எப்படி புரிந்து கொண்டேன், எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி என்னுடைய 50 ஆண்டு கால வரலாற்றில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். 1974 ஒரு நாள் சென்னை பல்கலைக்கழகத்தில் புலவர் கோவிந்தன், அன்றைய தமிழ்நாடு அரசினுடைய சட்டமன்ற சபாநாயகராக இருந்தவர்கள், மிகச் சிறந்த தமிழறிஞர், அவர் திருக்குறள் சிறப்பு உரையை சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆற்றினார்கள். இப்பொழுது கூட அந்த அறை எண் 50 என்று சொல்லக்கூடிய அறையை அன்றைக்கு அந்த 50 தான் இருந்தது. அந்த நிகழ்வுக்கு அன்றைய வைஸ் சான்சலர் ஐயா என் டி சுந்தரவடி அவர்கள் தலைமை தாங்கினார்கள். அது என்ன சிறப்பு என்றால், அது சுந்தரவடி அவர்களே சொன்னது. என்னுடைய வீடும் அவருடைய பிறந்த ஊர் நெய்யாடுப்பாக்கம், நெய்யாடுப்பாக்கம். செய்யார் புலவர் கோவிந்தன் அவர்கள் இருக்கின்ற வீடும் பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய இடம் என்றும், அவர் வீட்டு கழுகு வாய்க்கால் எல்லாம் எங்கள் வீட்டு வழியாக செல்லக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் சிறு வயதிலே ஒன்றாக இருந்தோம் என்று அவரை பற்றி சிறப்பாக கூறிவிட்டு, அவர் சிறப்புரை ஆற்றும் பொழுது ஒன்று கூறினார்கள். புலவர் கோவிந்தனை அவர்கள் கூறினார்கள், திருக்குறளை பற்றி யாரும் உரை எழுத வேண்டுகின்ற அவசியம் இனி கிடையாது. அப்போது 74 தொடர், அப்போதெல்லாம் மொத்தமே ஒரு 200 உரைகளுக்கு மேல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு நேரத்தில் சொன்னார். அதற்கு பதிலாக திருக்குறள் என்பது எப்படி காலமெல்லாம் கடந்து இன்றும் நிலையான ஒரு பொருளை கொண்டுள்ளதோ, அதற்கு என்ன காரணம் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப ஒரே ஒரு உரையை மட்டும் கொடுங்கள் என்றார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வழியையும் அவர் தெரிவித்தார்கள். அப்படி சொல்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னார்கள், ஒரு குறள், கற்க கத்தலர கற்பவே கற்றவை நிற்க அதற்கு தக என்ற ஒரு குறளை எடுத்துக்கொண்டு, கற்க என்ற ஒரு சொல்லுக்கு தமிழில் எவ்வளவு அர்த்தங்கள் உள்ளன அதை மட்டும் அங்கு கொடுக்க, அதுபோல 1.25 அடியில் இருக்கக்கூடிய 7 வார்த்தைகளுக்கும் என்னென்ன தமிழிலே இருக்கக்கூடிய அர்த்தம் எல்லாம் அதை கொடுத்துருங்க. படிக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு டிக்ஷனரியை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஏற்றால் போல் அந்த குறளை அறிந்து பொருள் கொள்ளட்டும், பொருள் மாறாது, காலத்திற்கு ஏற்பது நிலைத்து நிற்கும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்து அந்த பணியை தான் செய்ததாகவும் கூறினார்கள். ஒரு 100 குறளுக்கு மேல என்னால் பண்ண முடியவில்லை, எனக்கு அவ்வளவு வேலைப்படு காரணமாகவும் இதில் இருக்கக்கூடிய வேலைப்படுவை என்னால் எடுத்து செய்ய முடியவில்லை. இதை செய்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இந்த சென்னை பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும், அதற்கு என் டி சுந்தரவடி அவர்கள் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் அன்று கேட்டுக்கொண்டது நடைமுறைக்கு வரவில்லை என்பது ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வுதான். ஏனென்றால் திருக்குறளை என் டி சுந்தரவடிவேலு அவர்கள் போல் ஆதரித்தவர் கல்வித்துறையில் யாரும் கிடையாது. பெரியார் அவர்களிடம் திருக்குறள் மாநாடு நடத்தியதற்கு பின்னால் என்டிஎஸ் அவர்கள் பள்ளி கல்வித்துறையிலே இயக்குநராக இருந்து, நூலகத்துறைக்கும் இயக்குநராக இருந்து, கல்வித்துறைக்கும் நிறுவனராக, கல்லூரி கல்வித்துறைக்கும் இயக்குநராக இருந்து, பின்னர் வைஸ் சான்சலராக போனால் அதுக்கிடையில பல மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த மாற்றங்கள் கூட இந்த திருக்குறளால் ஏற்பட்டிருக்குமோ என்ற எண்ணங்கள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இவ்வளவு அருமையும் பெருமையும் வாய்ந்த திருக்குறள் நமக்கு கிடைத்ததோ 1813. அதற்கு முன்னால் திருக்குறள் இருந்திருக்கிறது. கிமுவிலேயே திருக்குறள் இருந்ததற்கான அடையாளங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மதங்களாக எடுத்துக்கொண்டால், முக்கியமான
புனித நூல்களாக எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு நமக்கு முன்னால் தெரிவது பைபிளாக தெரியும், குரானாக தெரியும். அதற்கு அடுத்து இன்று நமக்கு போதிக்கப்பட்டிருப்பது கீதையாக இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் முன்னால் கீதை இருந்த இடத்தை குரான் தான் பிடித்திருக்க வேண்டும் என்பதற்கான ஆழமான ஆதாரங்கள் பல உண்டு. அதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். மூன்று நூல்கள் தான் உலகத்தில் மிக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள். அவற்றில் முதலாவது பைபிள், இரண்டாவது குரான், மூன்றாவது குரான். கீதையெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, 10 இடத்துல கூட இல்லை கீதை, அதுக்கு பின்னாடி தான் வருது. அப்ப ஒரு குரான் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்க வேண்டால் அதை எந்த அளவுக்கு அது மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிகழ்வை நாம் பார்க்கலாம். இந்த தமிழ் சமுதாயம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதாவது ஒரு கோயில் 2000 வருஷத்துக்கு மேல இருக்கு நம்மளால சொல்ல முடியாது. எல்லாம் 8 நூற்றாண்டு, 2ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு, அல்லது இப்போ சமீபத்தில் கட்டியிருக்கக்கூடிய லல்லு லாம்பர் கோயிலாக இருக்கட்டும், எல்லாம் அதுக்கு பின்னாடி வந்ததாக இருக்கும். அதற்கு முன்னால் நாம் தமிழகத்திலோ அல்லது தென்னிந்தியாவிலோ கூட எந்த இடத்திலும் ஒரு பெரிய கோவிலை நாம் பார்த்தது கிடையாது. ஆகவே நம்மளுடைய மதமோ அல்லது வழிபாட்டு முறையோ ஒன்றே ஒன்றுதான், இயற்கையை வழிபடுவது, மக்கள் எல்லோரும் சமம். அதைத்தான் கற்பித்தது திருக்குறள். அது இருக்கக்கூடிய பல கருத்துக்களை அதற்கு பின்னால் ஊடுருவலுக்காக எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு கற்பிதம் கற்பிக்க ஆரம்பித்தார்கள். உதாரணத்திற்கு கற்க கசடர கற்பவே கற்றவை நிற்க அதற்கு தக. எனக்கு தெரிந்த திருக்குறள்ல எனக்கு அர்த்தம் புரிந்த குறள் அது ஒண்ணுதான். நான் படிச்சதுலேருந்து இன்னைக்கு வர மித்த எந்த குறளும் எனக்கு மனப்பாடமாக தெரிந்து மனப்பாடமாக தெரியும். ஏன்னா மனப்பாடம் வைத்ததுனால் தெரியும், அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியவே தெரியாது என்று இன்னைக்கு நான் சொல்வதற்கு நான் வெக்கப்படவில்லை என்று ஒத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் அதை பள்ளிகளில் நாம் திருக்குறளை ஒழுங்காக சேர்க்கவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தை தெரிவிப்பதற்காக நான் தெரிவிக்கின்றேன். அந்த கற்க கத்தடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் கூறியது படி, நல்லா படித்தபடி நட, அவ்வளவுதான். ஆனால் இதை ஊடுருவக்காரர்களை எப்படி எடுத்துக்கொண்டார்கள்? நீ நல்லா படிப்பா, படித்தாலும் சரஸ்வதியை வணங்கினால்தான் உனக்கு படிப்பு நன்றாக வரும் என்று அதற்கு ஒரு தெய்வத்தை கொண்டு வைத்துவிட்டார்கள். பொருள் தேடு என்றார்கள். பொருள் தேடுவதற்கு லட்சுமி வணக்கு. உடம்பு சௌரியம் இல்லையா, வள்ளுவர் நான் தான் சொன்னார், உடல் நோய் வருவதற்கு முன்னால் உன்னை காத்துக்கொள்ளு என்று அவர் சொன்னார். ஆனால் இவர் என்ன சொன்னார்? அதற்கு ஒரு தெய்வத்தை கற்பித்தார்கள். நல்லது இன்னைக்கு அதுக்கு கோயில் ஒருத்தர் கட்டிட்டு இருக்காரு. அவருக்கு மொத்தம் தனியாக ஒரு கோயில் காரைக்குடி பக்கத்துல கட்டிட்டு இருக்கிறார். இது போல ஒவ்வொரு குறளுக்கும் இணையாக இன்னொன்று இணையாக செய்தார். இதை ஒரு பழக்கமாக பழக்கப்படுத்தி விட்டதனால் இந்த பழக்கப்படுத்த விட்ட வழிபாட்டு முறைகள் எல்லாம் குறை மீறி வந்துவிட்டது. நாம் குறளை பழக்கப்படுத்தாததுதான் அதற்கு காரணம். அதற்கு என்ன காரணம்? மனப்பாட பகுதியில் ஒரு 20 குறள் வச்சாங்க. அதுல நான் படித்த ஒரு குறளை சொல்லுகின்றேன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதை சொல்லும் பொழுது தமிழாசிரியர் அப்படியே புதிப்பார். எவ்வளவு அருமையா தமிழ்ல விளையாடக்கூடிய அளவுக்கு குறள் எழுத முடியுதுங்க. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை யாருமே சொல்றாங்க. எனக்கு இன்னைக்கு தெரியும், இங்க வர வேண்டும் என்பதற்காக அந்த அர்த்தத்தை பார்த்துட்டு வந்தேன். இது போல எத்தனையோ குறள், இது குறள் அல்ல, குறள்ல இருக்கக்கூடிய எல்லாமே இன்றைக்கு பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய எதுவுமே கிடையாது. இதை மாணவர்களுடைய போய் நம்ம பரப்பணும், பெற்றோர்களுடைய போய் பரப்பணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் அல்லது ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் கூட திருக்குறளை எடுத்து செல்ல வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதை கற்பிக்க வேண்டும், அதுக்கு ஒரு குழு வைக்க வேண்டும் என்று செலவு செய்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? இதையே தான் பண்றாங்க. மனப்பாடம் பண்ணிட்டு வா, பேசு, நல்லா பேசுறேன், உனக்கு பரிசு வாங்கிட்டு போயிட்டு சர்டிபிகேட், அவ்வளவுதான். ஆனால் அதன்படி அவன் நடக்கிறானான்னு பார்த்துட்டா கிடையாது. அவன் காலையில எந்திரிக்கிறான், கோயிலுக்கு போறான், கோயிலுக்கு போறவனா இருந்தால் கோயிலுக்கு போறான், கோயிலுக்கு போகாதவனா இருந்தால்
திருக்குறளையும் படிப்பது கிடையாது, கோயிலையும் மதிப்பது கிடையாது. அதற்கு நடுவுட போய்கிட்டு இருக்கிறான். ஆனால் இதையெல்லாம் நாம் பொறுத்து கொண்டோம். அதற்கு காரணம் திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சியும் அதை முன்னெடுத்து சென்ற பெரியார், அண்ணா போன்றவர்கள் காரணம்தான். நாம் திருக்குறளுக்கு, திருவள்ளுவருக்கு மிக அதிகமாக, ஏன் ராமகிருஷ்ணருக்கும் விவேகானந்தருக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மரியாதை இருந்த நிலையில் அதை கூட எதிர்க்காமல், அதாவது எதிர்க்காமனா பெரிய அளவில் எதிர்க்காமல், பெரியார், அண்ணா, நடேசன் போன்றவர்கள் எல்லாம் தமிழக மக்களை ஒருங்கிணைத்ததற்கு காரணம் அது இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் எடுத்து கூறி வள்ளுவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வள்ளுவர் வழி நின்று அதன் அடிப்படையிலே மக்களை திசை திருப்பி இன்று மக்களை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் ஆட்சியும் வாய்ந்து விட்டது. 67 இன்றைக்கு வரை திராவிட இயக்கங்களுக்கு திருக்குறள் வழிவந்தவர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த திருக்குறளை முறையாக மாணவர்களிடம் போய் சேர்ந்தார்களா என்றால் இல்லை. ஆனால் அதற்கு அதிகமாக செலவு செய்திருக்கிறோம் என்பது உண்மை. அந்த உண்மையான நிகழ்வுகளை மாணவர்களிடம் சரியான முறையில் சேர்ப்பதற்கு நம்மகிட்ட வந்து ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் போயிட்டது. அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது? ராமகிருஷ்ண மடத்திலையும் விவேகானந்த ஆசிரமத்தில் எப்படி இருந்தது? ஊர்வரம் போனீங்கன்னா விவேகானந்த மடம் இருக்கு, இங்கே வள்ளுவர் இருந்தார், வள்ளலார் இருந்தார், அவர்களுக்கு மடம் இல்லை. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய கூட்டங்களை போய் பார்த்தோமே. ஆனால் நான் சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன். வருபவர்கள் பெரும்பாலானோர் வறியவர்கள், பரதேசிகள் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் தான் அதை. ஆனால் அவர்கள் பரதேசிகள் கிடையாது, அது போன்று வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டவர்கள் தான் வருபவர்களாகத்தான் அங்கு இருக்கிறார்களே தவிர இந்த ராமகிருஷ்ண மடம் கூட்டட்டும், வள்ளுவர் விவேகானந்தர் விழா கூட்டட்டும், அங்கே வருபவர்கள் தான் கார் ஓட்டு வர்றான், அங்கே பேசுவதெல்லாம் ஏதோ ஒரு பெரிய இன்டர்நேஷனல் லெவலில் சிகாகோவில் பேசுவதை பற்றி பேசுகிறேன் தவிர வள்ளுவரை பற்றியோ வள்ளலாரை பற்றியோ பேசுவதற்கான ஒரு அமைப்பை நாம் முறையாக ஏற்படுத்தவில்லை. அந்த முறையான அமைப்பாக நம்முடைய தமிழக திருவள்ளுவர் கழகம் கண்டிப்பாக ஈடுபட வேண்டும். அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுவதில் தான் நம்மளுடைய வெற்றி இருக்கிறதே தவிர அதை ஒரு சின்ன ரூம்ல இருந்தே நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதிகள் தான் அன்றைக்கு இல்லாத நேரத்திலேயே அன்றைக்கு விவேகானந்திலேயே ராமகிருஷ்ணன் எவ்வளோ தூரத்தை எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு வசதி இருக்கக்கூடிய நிலையில் நாம் அதை எவ்வாறு தமிழகம் கூட அல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வள்ளுவத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பரப்புவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நான் முதலில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு பின்னால் கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு வந்து அதற்கு ஒட்டிய நிகழ்ச்சிகளையே நான் தெரிவிக்கிறார் என்று நினைக்கிறேன். இந்த குறள் நூலகத்தை பற்றி தெரிவித்தார்கள். எங்களுக்கு நூலகத்தை பொறுத்தவரை ஒரு குரு அல்லது ஆசான் என்றால் எஸ்.ஆர். ரங்கநாதன் என்பவர். அவர் வந்து ஒரு தமிழர் தான். ஒரு உலகளவிலே நூலகத்துறைக்கு ஆற்றிய பங்கிற்காக கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர். நம்பர் 1 என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அதற்கு பின்னால் தான் மற்றவர்கள் எல்லாம். ஏனென்றால் அவர்தான் நூலகத்திற்கான இலக்கணத்தை கொடுத்தவர். அந்த இலக்கணம் தான் இன்றைக்கும் செயல்பட்டு வருகிறது. அதே இலக்கணம் தான் கம்ப்யூட்டர் ப்ராசஸர் ஆபரேட் பண்ணுவதற்கும் இன்றைக்கு இருக்கிறது. பூலியன் அல்ஜிப்ரா என்று கூறுவார்கள். ஒன்று வளையத்தோடு ஒன்று இருக்கக்கூடிய ஒரு அல்ஜிப்ரா என்று கூறுவார்கள். அதை உலகுக்கு கொடுத்தவர், அதை உலகுக்கு அறிய செய்தவர் என்ற பெயரை அந்த எஸ்.ஆர். ரங்கநாதன் பெற்றுவிட்டார். ஆனால் அந்த எஸ்.ஆர். ரங்கநாதன் தான் அதை கண்டுபிடித்தேன் என்று அவருடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர். நம்ம கிறிஸ்டியன் காலேஜில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தவர். அதற்கு பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்திலே நூலகராக பணியாற்றியவர். பல்வேறு காரணங்களுக்காக ஏஎல் முதலியார் அவரால் ஓரம் கட்டப்பட்டு பின்னர் அவர் நார்த் இந்தியா சென்றார். நார்த் இந்தியா சென்றவர் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்க உலக புகழ் பெற்று விட்டார். அதற்கு காரணம் ஏஎல் முதலியார் என்பது ஒரு தனிக்கதை. ஆனால் அவர் எந்த ஒரு இடத்திலும் திருக்குறளால் தான் நான் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடித்தேன் என்று தெரிவிக்கவே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நூலக துறையில் படித்து பட்டம் பெற்று ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய எந்த அறிஞர்களும் அதை பற்றி தெரிவிக்காத ஒரு நிகழ்வாக அந்த நான் கூறக்கூடிய ஒரு திருக்குறளினுடைய கருத்து அமைந்திருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
கடமைப்பட்டிருக்கின்றேன். திருக்குறளில் ஒரு 625வது ஒரு குறள் ஒன்று உண்டு. வினை செயல் வகை என்ற ஒரு அதிகாரத்தில் அது என்ன கூறுகிறது என்றால், பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செய்யும். இதுதான் வள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஒரு காரியத்தை செய்வது என்றால் இந்த ஐந்தும் பார்த்து செய்தால் அது சிறப்பாக இருக்கும். அவ்வளவுதான், அதை முடிச்சுட்டார். அதோட நாம் திருக்குறளை ஆழங்கால் கற்று படிப்பது கிடையாது. மேலோட்டமாக என்ன சொல்லி இருக்கிறார், கற்க கசடர் என்றால் கசடர் இல்லாமல் கற்று அதன்படி அதோடு முடிச்சிருவோம். ஆனால் அதை இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்தபடி எவ்வாறெல்லாம் செய்தால் எப்படியெல்லாம் நாட்டிலே முன்னேற்றம் வருகிறது என்பதை எல்லாம் எடுத்து கூறினேமே. ஆனால் இன்றைக்கு சந்திரமண்டலத்திற்கு செல்வதற்கு அடிப்படையாக காரணமாக இருந்தது கூட இந்த பொருளாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவர் கற்பதை முறையாக கற்றதை முறையாக செயல்படுத்திய காரணத்தினால் அவன் விஞ்ஞானத்திலே மிக உயர்ந்த இடத்திருக்கிறான் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது போல இன்டர்பிரட் பண்ணக்கூடிய ஒரு நிலையை அவர் எடுத்துக்கொண்டு அந்த பொருள் என்பதை பெர்சனாலிட்டி என்று மாற்றினார், கருவி என்பதை மேட்டர் என்று மாற்றினார். மேட்டரை போய் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய பொருள் என்னன்னா இடத்தை அடைக்கக்கூடிய பொருட்கள் என்று அர்த்தம். இங்கே நம்ம பொருளை பொருளாகத்தான் பார்ப்போம், கருவினா அது வேற நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதை கருவியை அவர் மேட்டர் என்று மாற்றினார். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய காலத்தை டைம் என்று மாற்றினார். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய வினையை எனர்ஜி என்று மாற்றினார். அதற்கு எடுத்துக்கூடிய இடத்தை ஸ்பேஸ் என்று மாற்றினார். இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து என்ன பண்ணிட்டாரு, பெர்சனாலிட்டியில் இருக்கக்கூடிய பி, மேட்டரில் இருக்கக்கூடிய எம், எனர்ஜியில் இருக்கக்கூடிய இ, ஸ்பேஸில் இருக்கக்கூடிய எஸ், டைட்டில் இருக்கக்கூடிய டி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தார். PMEST என்று மாற்றி அதற்கு முன்னால் இது எதற்கென்றால் ஒரு நூலகத்துறையிலே ஒரு புத்தகம் வந்தால் அந்த புத்தகத்தை எவ்வாறு பகுப்பாய்வு செய்து நூலகத்தில் முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை விதியாக உலகத்தில் கொடுத்து விட்டார். அதாவது ஒரு மெயின் கிளாஸ், ஒரு புத்தகத்தை எந்த பொருள் பற்றி இருப்பதை அறிந்து கொள்வதற்கு பெர்சனாலிட்டி, மேட்டர், எனர்ஜி, ஸ்பேஸ், டைம் என்று பிரித்து பகுத்து ஆய்ந்தால் முறையான ஒரு சப்ஜெக்ட் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டார். இதுதான் அவர் உலகுக்கு கொடுத்து உலகத்தில் மிகப்பெரிய ஆளாக இன்று வளம் வந்து கொண்டிருக்கின்றார். திருவள்ளுவர் அவருக்கு பின்னணி தள்ளி கொண்டிருக்கின்றார். அதற்கு நாம் முட்டுப்பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் கூற வேண்டும். இப்ப இது என்ன எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு இதை கடந்து போயிடலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இன்னும் சொல்வதற்கு அதிகமான டைம் எடுத்துக்கொண்டு ஒரு உதாரணத்துக்கு இப்போ பெண் விடுதலை அப்படிங்கிற புத்தகத்தை பெரியார் எழுதியிருக்கிறார். இப்போ அந்த புத்தகத்தை ஒரு நூலகத்தில் கொண்டு வைக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல வைக்கணும், அதுக்கு ரங்கநாதன் என்ன சொல்றாரு, அதற்கு திருக்குறள் என்ன சொல்றது, ரெண்டு தான் நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய பெண் விடுதலை. இந்த இடத்துல பெண் பெர்சனாலிட்டி ரங்கநாதன் சொல்றாரு, இங்கே திருக்குறள் என்ன சொல்றாரு, பொருள் பெண். அப்ப பெண்ணுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு அவர் செய்தது இதுதான், பெண்ணுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு. அப்புறம் விடுதலை என்னது, விடுதலை தானா வந்துறாரு, போராடி பெற்றது விடுதலை. அப்ப எனர்ஜியை நீங்க இன்புட்டா கொடுத்தா தான் உங்களுக்கு அவுட்புட் விடுதலை கிடைக்கும், அது வேற ஏதாவது கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல விடுதலை எனர்ஜியினுடைய அவுட்புட். அதனால ரங்கநாதன் என்ன பண்ணாரு, இதை எனர்ஜின்னு சொன்னார், விடுதலையை எனர்ஜி ஆக்கினாரு. ரங்கநாதன் என்ன வள்ளுவர் என்ன சொன்னாரு, அது வினையினாரு. இந்த எனர்ஜிக்கு அவர் ஒரு நம்பர் கொடுத்தாரு. திருவள்ளுவர் அதை நம்பர் கொடுக்க முடியாது, ஏன்னா 1.25 அடியில் சொல்லிட்டா நீ என்ன வேணாலும் பண்ணி கேட்டார். நாம் அதை பண்ண தவறியதை ரங்கநாதன் அதை செய்து விட்டார். ஆனால் ரங்கநாதனுக்கு தமிழ் தெரியாது என்பது பலருக்கு தெரியாது. அப்படின்னா அவர் எப்படி அதை கற்றுக்கொண்டார் என்பதுதான் அடுத்தது. ரங்கநாதன் சென்னை பல்கலைக்கழகத்திலே நூலகராக இருந்த பொழுது சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவர் பையாவுரி பிள்ளை, சேது பிள்ளை எல்லாம் அப்போது சென்னை பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் தமிழிலே ஆழங்கால் பட்டவர்கள், திருக்குறளை அதிகமாக படித்து ஊன்றியவர்கள். அவர்களோடு பழகிய காரணத்தினால்
ரங்கநாதன் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட ஒரு சில கருத்துக்களை எடுத்து அதை தன்னுடைய கருத்தாக மாற்றிக்கொண்டு இன்றைக்கு எப்படி எல்லா கருத்துக்களையும் தன்னுடைய கருத்துக்களாக மாற்றுவதற்கு ஒரு அமைப்பு 100 ஆண்டுகளாக செயல்பட்டு அதை வெற்றிகரமாக செய்து முடித்ததோ அதை அன்றைக்கே ஆரம்பித்து விட்டார் ரங்கநாதன். நான் சொல்வது 1933 புத்தகம் கொண்டு வருகிறார். அதற்கு முன்னாடி இதை கொண்டு வந்தார். 1928 அவர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய நூலகராட்சியில். அப்போ 1928 இருந்து அவர் இந்த தொழிலை ஆரம்பித்தார். 1933 தான் அதை கொண்டு வந்தார். கொண்டு வந்து ஒரு பெரிய புத்தகமே போட்டார். திருக்குறள்ல ஒரு 675வது குறளை ஒரு மிகப்பெரிய நூலாக போட்டு அந்த நூலை உலகம் முழுவதும் நூலகவியல் படிக்கக்கூடிய நூலகவியல் தொடர்பான மிகப்பெரிய ஒரு அடிப்படை ஆதார நூலாக கொண்டு வந்தார். அந்த அடிப்படை நூல் தான் ஆதாரம் தான் இன்றைக்கு கணிப்பொறி வேகமாக ப்ராசஸ் பண்ணுவதற்கும் துணையாக இருக்கக்கூடிய பெர்சனாலிட்டி, மேட்டர், எனர்ஜி, ஸ்பேஸ், டைம் என்பதை போல பல இடத்துல இருக்கக்கூடிய வேறு விதமான பொருட்களை எல்லாம் கம்ப்யூட்டர் ஒரு நொடியில் 1,00,000 பொருட்களை எடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் இந்த கற்ற பின் அதற்கு மூலம் இன்றைக்கு உலகத்திற்கு மிகப்பெரிய விஞ்ஞானிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கருத்தாக இந்த நூலகத்துறையை பொறுத்தவர்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். இந்த நூலகத்துறையை இந்த எப்படி நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், என்னுடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்தவர் தமிழ் எழுத்தாளர் சங்கத்துடைய தலைவராகவும் அமுதசுரப்பேட்டை ஆசிரியராக இருந்த விக்ரமன் அவர்கள் திருக்குறள் கொஞ்சம் ஈடுபாடுள்ளவர்கள் திருவள்ளுவர் படத்தை சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழுவில் ஒரு சிறிய அரங்கம் ஒன்று உண்டு, அந்த அரங்கத்தில் வைக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு கோரிக்கையை எடுத்துக்கொண்டு அப்போது சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழுவினுடைய அதிகாரியாக ஒரு உதவி இயக்குநராக இருந்தார். அவரிடம் போய் அந்த கோரிக்கையை கொடுத்தார். அந்த கோரிக்கையை நார்மலாக யார் கொடுத்தாலும் உடனே செய்து கொடுப்பார்கள். ஆனால் அந்த கோரிக்கையை அவர் செய்யவில்லை. அதற்கு காரணம் அந்த கால் வந்து புதுப்பிக்கப்பட்டு அதில் அவர் ஃபோட்டோ வைக்கணும், அதுக்கு வாடகை நிர்ணயம் பண்ணும்போது குறைவாக நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அடிஷனலாக ஒரு கோரிக்கையை சேர்த்து கொடுத்துட்டாரு. அந்த வாடகை வந்து அப்பையே 300 ரூபாயும் அதை குறைக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு படத்தை வைக்கணும் அதை கொடுத்தா அவர் செய்யலை. அதுக்கப்புறம் அவர் என்னுடைய நான் இப்போ வந்து பொது நூலகத்துறையில் வந்து ஜாயின்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பண்டிதர் அவர்கள் கூட அந்த நூல் தேர்வு குறிப்பாளராக உணர்ந்தார்கள். விக்ரமன் வந்து இந்த கோரிக்கை சொன்னார்கள். இது நான் சொன்னேன், இது என்ன ஒரு பெரிய கோரிக்கையே இல்லை, இதை போய் எங்களுக்கு சொல்றீங்க, இது எங்களோட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்ய வேண்டியது அப்படின்னா அங்கே தான் போயிட்டு வந்தவங்க அந்த கதவு திறக்கல, உங்கள் கதவு திறக்கணும்னு சொன்னேன் அப்படிங்க. அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே இல்லை, அது ஃபோன் பண்ணிக்கோன்னு வச்சுட்டு போனேன். நான் அவரே ஃபோட்டோ கொண்டு வந்தேன், ஃபோட்டோ கொடுத்து அந்த ஃபோட்டோ வைக்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் கொடுத்து ஒரு பியூட்டு கொடுத்து இந்த ஃபோட்டோவை கொடுத்து அங்கே மாட்டிட்டு என்னை மாட்டி வச்சு வந்து சொல்கிறேன்னு சொன்னேன். அவன் போனால் யார்ட்டையும் கேட்கல, அவன் அந்த பியூனை நேரம் போனால் அந்த ரூமில் போனால் ஆணி ஏற்கனவே அடிச்சிருந்த இடம் அந்த இடத்துல ஃபோட்டோ மாட்டிட்டு வந்துட்டு மாட்டிட்டு இருந்தோன்னா அவங்க மாட்டி அடிச்சு சொல்லிட்டு அது வேலை முடிஞ்சிட்டது. அதுக்கப்புறம் அந்த அரங்கத்துக்கு திருவள்ளுவர் கொண்டு பேர் வைக்கணும், அந்த 300 ரூபாயை குறைக்கணும். அந்த 300 ரூபாயை குறைக்கிறது வந்து மிகப்பெரிய காரியம். ஏன்னா அது புதிக்கப்பட்டது, நான் வந்து 4 லட்சம் போட்டு செலவு பண்ணியிருக்கேன், அதை குறைக்க முடியாது. அதுக்கப்புறம் குறைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வேறு ஒரு விடை திருக்குறளில் தான் எந்த ஒரு கருத்துக்கு போனாலும் ஒரு விடை கிடைக்கும்ன்ற காரணத்தை போல அவருக்கு சொன்னால் முழு நாளுக்கு 300, அரை நாளுக்கு 180, கால் நாளுக்கு 75, அதில் குறைவாக இருக்குது 60 போட்டு ஒரு ஆர்டர் போட்டோம். அப்போ 3 மணி நேரம் கூட்டம் நடந்தால் 60, 4 மணி நேரம் நடந்தால் 75, 6 மணி நேரம் நடந்தால் 180, 12 மணி நேரம் நடந்தால் 300 பிடிக்கும். அது ஒன்று தான் என்னால் திருக்குறளுக்காக பணியில் இருக்கும்போது செய்தது. அதுக்கப்புறம் திருக்குறள் புத்தகங்கள் வாங்கினவங்களாம் விட்டுருவாங்க, அது அடுத்தது அது வேற ஒரு போயிடலாம். ஆனால் இதற்கும் இந்த திருவள்ளுவர் அமைப்புகளை நாம் சரியாக நடைமுறைப்படுத்தாததற்கான காரணத்தை நான் பார்த்த அளவில் ஒரு மிகப்பெரிய காரணம். இது வந்து நான் இங்கே சொல்வதற்கு வந்து தவறாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
இல்லை. இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. 2002ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கத்தினுடைய கல்ச்சர் துறையில் ஒரு கமிட்டி ஒன்று உண்டு. ராஜா ராம்மோகன் ராய் நூலக அறக்கட்டளை என்று ஒரு அறக்கட்டளை. அந்த அறக்கட்டளையினுடைய செயற்குழு உறுப்பினராக நான் நியமிக்கப்பட்டு அது ஒரு 4 ஆண்டு காலம் அதில் பணியாற்றினேன். அப்பொழுது அந்த ஆண்டு ஒரு விசேஷமான ஆண்டு. நான் இருந்தது 2002 முடிந்தேன்னா 1998 2004 ஆண்டுகள். அப்போ ராஜா ராம்மோகன் ராயுடைய 200வது ஆண்டு, தாகூருடைய 150வது ஆண்டு, விவேகானந்தருடைய 250வது ஆண்டு. இந்த 3 ஆண்டுகளும் 2002 வந்தது, ஒரே நேரத்தில் வந்தது. அப்பொழுது என்ன பண்ணிடுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அது ஏதாவது ஒரு ஏஜென்சி அதை எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இருந்த குழுவுக்கு அதை ஒப்படைத்தார். அது அந்த குழுவினுடைய தலைமையகம் கல்கத்தா. நாங்கள் இருந்த குழுவினுடைய தலைமையகம் கல்கத்தா. அதில் ஒரு 14 பேர் உறுப்பினர்கள். அந்த 14 பேர் உறுப்பினர்கள் அதில் தமிழ்நாட்டில் இருந்த நான், அதில் வேரியஸ் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருத்தர். கேரளாவிலேருந்து ஒரு பிரிட்டிஷ் கவுன்சிலுடைய டெல்லி பிரிட்டிஷ் கவுன்சிலுடைய நூலகர், அதில் ஒரு 4 நூலகர் இருக்கும். ஒரு 10 பேர் வந்து மிக உயரிய ஐஜி, வைஸ் சான்சலர், ப்ரொஃபஸர்ஸு, ஜேஎன்இ ப்ரொஃபஸர் இது கூட இருக்கக்கூடிய ஆட்கள், அப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அது கூட இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த நிகழ்வுகளை நடத்துவதற்காக 400 கோடி ரூபாய் 2002 400 கோடி ரூபாய் ஒதுக்குது. அது ஒதுக்குவதற்கு காரணம் அப்போ வந்து பிரணாப் முகர்ஜி வந்து பிரைம் மினிஸ்டர், மன்மோகன் சிங் அவர்கள் வந்து ஜனாதிபதி, இவங்க வந்து பிரைம் மினிஸ்டர். அப்போ அந்த 400 கோடி எங்களுக்கு கொடுக்கும்போது அதை எப்படி செலவு பண்ணுறதுங்கிற ஒரு கொஸ்டின் வந்து 400 கோடி எப்படி செலவு பண்ணி கணக்கு காமிக்க முடியாது. கணக்கு காமிச்சா இவன் மாட்டிக்குவான் இருக்கிறவன். அதனால கணக்கு காமிக்க அங்கேயும் திரும்ப வள்ளுவர் தானே வந்து துணைக்கு வந்து நிற்கிறார். அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய நிறைவு விழா டெல்லியில் நடைபெற்றது. அந்த நிறைவு விழாக்கு எப்படின்னா எல்லாருமே இன்வைட்டட் ஆடியன்ஸ் தான். இன்வைட்டட் ஆடியன்ஸ்னா தமிழ்நாட்டில இருந்து இன்வைட் பண்ண ஆடியன்ஸ் நான் ஒருத்தன் தான், வேற யாருமே இங்கேருந்து வரணும். எங்களுக்கு இங்கேருந்து போக வர ஃப்ளைட் சார்ஜஸ், தங்குறதுக்கு ரூமு, விஞ்ஞான பவனில் கூட்டம் எல்லாம் மன்மோகன் சிங், சோனியா காந்தி, பிரணாப் முகர்ஜி எல்லாரும் கலந்து அதை முடிச்சுட்டாங்க. அந்த கூட்டம் முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி எங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் ஏறத்தாழ 350 கோடி ரூபாய் கையில் இருக்கு. அதை எப்படி செலவு பண்ணதுங்கிற போது நாடு பிரிவாக பிரித்தோம். சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு எல்லா இடத்துலையும் நடத்துறதுன்னு அது 3 இடத்துல நடத்தி முடிச்சுட்டு வெஸ்ட்டில் பாம்பேயில் நடத்தும் போது நடத்த முடியல. அப்புறம் மிச்சம் இருக்கிற பணத்தை என்ன பண்ணணும், உடனே ஒரு ஃப்ளாஷ், ஒரு ஐடியா பிரகாரம் எங்கெங்கே விவேகானந்தா மன்றங்கள் இருக்கிறதோ, எங்கெங்கு தாகூர் மன்றங்கள் இருக்கிறதோ, எங்கெங்கு ராஜா ராம்மோகன் ராய்க்காக மன்றங்கள் இருக்கிறதோ ஒவ்வொரு மன்றங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பது என்று அவர்களிடமிருந்து ரிக்வஸ்ட் வாங்கி எல்லாத்தையும் செக்காக கொடுத்து முடிச்சிட்டோம். அப்போ இப்போ இருக்கிறப்ப கலந்தால அவர் எனக்கு வந்து வள்ளுவர் மன்றத்துக்கு டொனேஷன் கொடுக்கல, பொருளாளர் வச்சாத்தா அவர் வசூல் பண்ண முடியுங்கிற பெரிய துறை வெஸ்ட் பெங்காலில் உடனடியாக நின்று ஏறத்தாழ 250 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு அந்த அதிகாரி கையெழுத்து போட்டே ஒரு மாதம் முழுவதும் எங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். போய் பார்த்தா கையெழுத்து தான் போட்டுக்கிட்டு இருப்பாரு. என்னன்னு பார்த்தா செக்கு வர்றது பூரா அவன் இவரே ஃபார்ம் அனுப்பிச்சிட்டாரு. அவன் ஃபில்லப் அனுப்பிச்சான், அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தான், அவன்கிட்ட இருந்து யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் வாங்கினா அவன் பெற்றுக்கொண்டோன்னு இவர் செக்கை போட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டே இருந்தார். அப்போ 250 கோடி ரூபாய்க்கு 5 லட்சத்துக்கு அவர் எத்தனை கையெழுத்து போட்டு எவ்வளோ பேருக்கு அனுப்பிச்சிருப்பாரு பாருங்க. இது போல ஒரு நிலையை வள்ளலாருக்காக தமிழ்நாடு அரசு 100 கோடி ரூபாயை சமீபத்தில் அறிவித்தது. அதுவும் நம்ம மஞ்சக்குப்பத்தில் வந்து இருக்கக்கூடிய பெருவழியில் வந்து ஒரு மிகப்பெரிய அரங்கம் அமைக்க போகிறோன்னு. அந்த பெருவழி 100 ஏக்கர் இருந்த பெருவழி இன்னைக்கு இருக்கக்கூடியது 30 ஏக்கர் தான் இருக்கு. 70 ஏக்கர் ஆக்கிரமிப்பில் இருக்கு, கோர்ட்ல கேஸ் இருக்கு. அந்த 100 கோடியை செலவு பண்ண முடியல நம்மளால. இதுதான் இன்றைய நிலைமை. நாம் வளர்த்து விட்டவர்களே தான்
நமக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு வள்ளுவத்தை எவ்வளவு தூரத்திற்கு அடிப்படை அறிவை வள்ளுவம் கொடுக்க வேண்டுமே. ஆனால் பள்ளிகளிலே வள்ளுவத்தை நேரடியாக மனப்பாடம் செய்வதை விட்டுவிட்டு வள்ளுவர் கூறிய கருத்துக்களை 1330 குறளுக்கான 1330 கருத்துக்களை மாணவன் அவருடைய கருத்துப்படி இன்டர்பிரட் பண்ணக்கூடிய அளவுக்கு எளிய நடையில் அவர்களுக்கு பாடப்புத்தகமாக துணைப்பாட புத்தகமாக வைத்து திருக்குறளை நாம் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மத வழிபாட்டு முறையாக அவர்கள் கோயிலுக்கு போகட்டும், சரஸ்வதியை கும்பிடட்டும், லட்சுமியை கும்பிடட்டும், அல்லது உடல் நோய் இல்லாமல் இருப்பதற்கு எந்த இறைமை கும்பிடட்டும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் வள்ளுவத்தை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு கடைபிடித்தால்தான் வாழ்க்கையிலே அவர்கள் முன்னேறுவார்கள் என்பதை நாம் அடிப்படை கொள்கையாக வைத்துக்கொண்டு நம் கழகத்தினுடைய செயல்பாடுகளை அதற்கேற்ப செயல்படுத்த வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக அந்த நிர்வாகிகளுக்கு கேட்டுக்கொள்வது தான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மகிழ்ச்சி என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளாகவே நான் கொடுக்கின்றேன். 1330 குறளை மனப்பாடம் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமான வேலை. அது மனப்பாடம் பண்ணுறது வீட்டில் நீ பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு குறள் சூடி ஒரு பொண்ணு தான் முதல்ல காரைக்குடியிலேருந்து பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே ஃபேமஸ் ஆச்சு, எல்லாம் போச்சு. அந்த அம்மாவையும் அப்பாவையும் ஒரு கூட்டத்தில் சந்திக்கும் போது கேட்டான், எப்படி இந்த குறளை அவங்களுக்கு பண்ணினீங்கன்னு. அவங்க சொல்கிறாங்க, அந்த பொண்ணு படிச்சுட்டு வந்ததுக்கு பின்னாடி வீட்டில் அடிக்காத குறை தான் படுத்து சொல்லு 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 சொல்லுன்னு சொல்ல வச்சு திருப்பி சொல்ல வச்சு அதை ஒரு மனப்பாடம் பண்ண வச்சுட்டோம். எந்த இடத்துக்கு போனாலும் அது மிஷின் மாதிரி தட்டி விட்டா 1வது குறள்லேருந்து முடிக்கும் போது 1330 போய் முடிச்சிடும் அப்படின்னு அது வந்த உடனே இப்போ என்ன பண்ணாங்க, இன்னொருத்தரை தலைகீழ சொல்ல கூட படைக்க விட்டாங்க. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அவங்களோட சொல்ல முடியல. ஏதாவது ஒரு இடத்த சொல்லி நம்பரை சொல்லி குறளை சொன்னால் உடனே சொல்லிடுறாங்க. அந்த குறளுக்கு பொருள் சொல்லுனா உடனே பொருளை சொல்லிடுறாங்க. அதன்படி நம்ம நடக்கிறோமா இல்லையா என்பதை கண்காணிப்பதற்கோ அல்லது நாம் அப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு உறுதிமொழி எடுப்பதற்கோ எதுவும் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இப்போ ராமகிருஷ்ண மடம் விவேகானந்த மடத்தில் இன்னைக்கு நம்ம போட்டியே போட முடியாது. ஏன்னா அவங்க நம்மளோட 100 வருஷம் முன்னாடி போயிட்டான். ஆனால் அதை போட்டி போடக்கூடிய அளவுக்கு நம்மை வளர்த்துக் கொள்வதற்கு வேறு பல வழிகள் இருப்பதற்கு முதல் முக்கியமான வழி இன்றைக்கு நமக்கான அரசாங்கம் நம்முடைய நாட்டிலே நடக்கின்ற பொழுதே வள்ளுவத்தை மாணவர்களிடம் சேர்ப்பதற்கு பாட பகுதியில் அதை ஒரு பிரிவாக கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். அவ்வாறு சேர்த்தால்தான் அறம் தலைக்கும், பொருள் மேம்படும், இன்பம் பெருகும் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக நான் கருதுகின்றேன். இது எல்லாம் விட அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் இது பலருடைய மனதை இங்கு புண்படுத்தலாம். ஆனால் அது புண்படுத்த வேண்டிய செய்திதான் என்பதை முன்னோடு கூறிக்கொண்டு நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். குறள் நெறி காவலர் என்று எடுத்துக்கொள்வோம். ஐயா இங்கே மூர்த்தி ஐயா இருக்கிறார்கள், எல்லாருமே நம்ம எல்லாருமே குறள் வழி காவலர்கள் தான். குறள் வழி நடப்பவர்கள் எல்லாருமே குறள் வழி காவலர்கள் தான். நம்மை விட ஒருபடி அதிகமாக இருப்பவர்கள் இது போன்ற அமைப்புகளுக்கு தலைமை தாங்கி நெறிப்படுத்துபவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் குறள் வழி காவலர்கள். இது போல இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வானவன்பேட்டையில் திருவள்ளுவர் கழகம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு அதில் இருக்கக்கூடிய நான் கூட அதில் உறுப்பினராக இருக்கிற நிறைய பேர் கூட்டம் நடத்தியிருக்கிறோம், போயிருக்கோம். அவர்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அவர்களுடைய பேசுவது, நடத்தி, செயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். யாருமே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு அக்ரஸிவாக இருக்க மாட்டாங்க. ஒரு கட்டவன் தெரிஞ்சால் அவங்க கூட போய் பழக மாட்டாங்க. நல்லது தான் செய்யணும்னு நினைப்பாங்க. அது கூட இப்படி இன்றைக்கு கூட அது ஒரு பெரிய முன்ன கோப்பார் சார் கோப்பான்னு இந்த இடத்துக்கு எல்லாமே தெரிந்தவர். அவர் கூடவே இருந்தவர் ஒரு புதுவை செல்லப்பனவர்கள். அவருக்கு இன்றைக்கு காலையில் பிரில்லியன் மெட்ரிகுலேஷன் அவர் வரைஞ்சதற்காக அவருடைய பட திறப்பாக நடக்கிறது. அந்த விழாவுக்கு செல்ல வேண்டி நான் அதற்கு செல்லாமல் இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் இல்லை. இது ஏற்கனவே திட்டமிட்டது. ஆகவே திட்டமிட்ட இதற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான காரணத்துக்காக நான் வர வேண்டிய
ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இந்த புறநெறி காவலர்கள் தான் நம் மடாதிபதிகள். இந்த மடாதிபதிகளையும் புறநெறி காவலர்களையும் ஒரு தட்டிலையும் இன்னொரு தட்டிலையும் வச்சு பாருங்களேன். அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். பொருளை கவர்வது, பெண்களை இழிவுபடுத்துவது, பிற மதத்தவரை இழிவாக பேசுவது, சண்டைக்கு முன்னிற்பது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மதத்தின் அடிப்படையில நடப்பதை இங்கு நாம் காணலாம். ஆனால் இதில் ஒன்று கூட இந்த புறநெறி காவலர்கள் வழியாக வருவதை நீங்கள் பார்க்கவே முடியாது. இதை ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் பார்க்கலாம். ஒரு அரசியலை மூலம் பார்க்கவே. ஆனால் பெரியாரை எடுத்துக்கொள்ளுங்கள், அண்ணாவை எடுத்துக்கொள்ளுங்கள், நாவலரை எடுத்துக்கொள்ளுங்கள், பேராசிரியரை எடுத்துக்கொள்ளுங்கள், கலைஞரை எடுத்துக்கொள்ளுங்கள், இதை எல்லாம் முன்னாடி எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னொரு தட்டில் மித்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய எல்லாரும் திருக்குறளை ஓரளவுக்கு ஓரளவுக்கு முழுமையாக உள்வாக்கி கொண்டு ஒரு பக்கம், திருக்குறளை உள்வாங்காமல் என்னை போன்று திருக்குறளை மனப்பாட பகுதிக்காக படித்தவர்கள். அவங்கள்ட்ட போய் கேட்டால் 2 திருக்குறள் சொல்லிடுவாங்க. ஒரு சிலர் வேணா சொல்ல முடியாத தலைவராக இருக்கிறார். அதெல்லாம் அது காலத்தின் கட்டாயம், அரசியல் அவங்களை தவிர்க்க முடியாது. ஒரு சிலர் இருப்பார்கள். இப்போ அண்ணாமலைக்கெல்லாம் திருக்குறள் தெரியாதுன்னு சொல்லிட முடியும். ஆனால் திருக்குறள் வழி நடப்பவர்கள் கிடையாது. ஆகவே அவர்களுடைய பேச்சு இவர்களுடைய பேச்சுக்கும் பார்த்தாலே அதனுடைய வித்தியாசம் ரொம்ப நல்லா தெரியும். பெரியார்கிட்ட போய் யாராவது ஒரு சின்ன பையனை போய் வாரான்னு சொல்லிட மாட்டார். 4 வயது பையனாக இருந்தாலும் 5 வயது பையனாக இருந்தாலும் வாங்கான்னு கூப்பிடக்கூடிய ஒரே தலைவர் உலகத்திலேயே பெரியார். யாருமே அண்ணாவிடம் போய் ஒரு அரசியல் தலைவரை சிறுமைப்படுத்தி பேசுவது அண்ணாவிடம் என்றைக்குமே இருந்தது கிடையாது. அவர் வேறு வேறு வழிகளிலே மக்களை அறிவை தூண்டுகின்ற விதத்தில் வேண்டுமானால் பேசியிருப்பார். அதுபோல பேராசிரியரோ நாவலரோ கலைஞரோ கடுகளவும் பேச மாட்டார்கள். கலைஞர் பேசுவதா கூறுவார்கள். ஆனால் அதனுடைய முழு பகுதியும் முன்பகுதியும் பின்பகுதியும் வெட்டி விட்டு பேசுவார்கள். இதுதான் இன்று நடந்து கொண்டிருப்பது. ஆனால் இதையெல்லாம் விட்டு பிற தலைவர்கள் பேசுவது நேரடியாக நம் காதில் பூசக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர்களாகத்தான் அரசியலை பார்ப்போம். இதுதான் வள்ளுவத்திற்கும் வள்ளுவத்தை கற்காதவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடைவெளியாக நான் கருதுகின்றேன். இந்த இடைவெளியை போக்குவதற்கு திருக்குறளை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். இந்த திருக்குறளுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக குறைந்த காலத்தில் 1813 அதை வெளியிட்டதுக்கு பின்னால மக்களுக்கு வெளிவந்ததுன்னு எடுத்தீங்கன்னா 1930க்கு பின்னாடி தான் மக்களுக்கே வந்தது. அப்போ ஒரு குறுகிய காலத்தில் மிகப்பெரிய எழுச்சி பெற்ற, ஏற்கனவே எழுச்சியாக இருந்த குறள் இன்று நம்மிடையே எழுச்சி பெறுவதற்காக வேண்டி நிற்கிறது. அதை முன்னெடுத்து செல்வதற்கு உலகம் கூட மிகப்பெரிய அறிவாளிகள் தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பொருள் உதவி அதிகமாக நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்பதை சரியான முறையில் ஒரு திட்டமிட்டு செயல்பட்டவையானால் திருக்குறள் உலகம் முழுவதும் மிக சிறப்பாக பரவி மிக அதிக நபர்களை கவருவதோடு நம்முடைய வாழ்வியல் நூலாகவும் நம்முடைய வாழ்வியலுடைய அமைப்பாகவும் குறள் விளங்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த இனிய விழாவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய உறவினர் முத்துக்குமாரசாமி அவர்கள், அவர்கள் மிக சிறந்த தமிழ் குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். அவர்களுடைய தந்தையார் நூலகராக இருந்த நூலகத்துறையிலே முதலில் பணிபுரிந்தவர்கள். மிகச்சிறந்த கவிஞர் அவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர், அதாவது வெளியில தெரியாம போன மிகச்சிறந்த கவிஞர் அவர்கள் வீராவனுடைய காலத்திலே மிக சிறந்த கவிஞர்களாக இருந்தவர்கள். அவர்கள் பல கவிதைகளை செய்தால் அவர்கள் தாயும் மிக சிறந்த தமிழாசிரியர் அவர்கள். அதுபோன்ற ஒரு தமிழ் குடும்பத்திலே பிறந்த தமிழ் பணியாற்றி வருகிறார்கள். அந்த தமிழ் பணியாற்றினோடு தன்னுடைய வளர்ச்சி பணியையும் அவர் பார்த்து கொண்டு மிக சிறப்பாக வளர வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக
என்னுடைய விருப்பத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்புரைத்த அதாவது இது பற்றி நான் புத்தகத்தில் மிக ஒரு குறுகிய ஒரே ஒன்று மட்டும்தான் சொன்னேன். அதை நேரில் பார்க்க வேண்டும். அது வரலாக மாறிவிட்டது. அதில் பணிபுரிவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றுதான் நான் அதை நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அது போல யார் வேணாலும் பண்ணலாம். பண்ணுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வள்ளுவர் வழியிட்டு அதில் தவறு ஏற்படக்கூடாது என்பதை அடிப்படையாக கொண்டு அது செயல்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த ரொம்ப முக்கியமானது நான் சொல்லும்போது கூட அந்த 2002 நான் தவறாக சொல்லிட்டேன். சாரி, 2012 2012ஆம் ஆண்டு தான் அந்த மூவருக்கும் விழா நடந்தது. அப்போ 450 கோடி அரசாங்கம் கொடுத்தது. அந்த 2012 வந்து மிக சிறந்த நூலகமாக அது மத்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. அதன் வாயிலாகத்தான் எனக்கு அந்த ராஜாராம் மோகன் ராய் நூலக அறக்கட்டளையில் சேர்ப்பு உறுப்பினராக நியமனம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை நாங்கள் பல விதத்தை பயன்படுத்தி கொண்டு அதை சொல்வதற்கான மேடை இது அல்ல என்ற காரணத்தால் அதை பற்றி நான் அதிகமாக சொல்லவில்லை. ஆனால் இந்த நூலகம் ஏற்படுத்திய தாக்கம் மிக அதிகம். அந்த ஒரே ஒரு தாக்கத்தை பற்றி நான் சொல்லிட்டு ஒரு சென்னையில் டெல்லியில் வந்து நம்ம எப்படி காஸ்மோபாலிட்டன் இருக்கோ அதுபோல் அங்கே கேபிட்டல் சென்டர் ஒன்று உண்டு. மிகப்பெரிய மனிதர்களெல்லாம் அது வந்து உறுப்பினராக இருப்பார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஹால் உண்டு. அந்த ஹாலில் வந்து ஒரு நூலக கருத்தரங்கம் நடந்தது. அந்த கருத்தரங்கம் மத்திய அரசாங்கம் நடத்தியது. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலக அறிஞர் பேசும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நூலகர்கள்லாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்னை வர வேண்டும். சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பார்க்க வேண்டும். அந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய வெப்சைட்டை நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தீர்களால் தான் உங்களுடைய தொழில் முறை நூலக பணி நிறைவு பெறும் என்று அவர்கள் பேசினார்கள். பேசி முடித்தவுடனே எனக்கு பக்கத்தில் நான் வந்து அப்போ ஓய்வு பெற்ற டாக்டர் லைப்ரரியாக இருக்கேன். எனக்கு பக்கத்தில் வந்து கல்கத்தா நேஷனல் லைப்ரரியுடைய டைரக்டர் ஜெனரல் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். அவர் இப்போ ஓய்வு பெற்று பெங்களூரில் இருக்கிறார். அவர் என் கையை பிடித்து கொண்டு கையை தூக்கி இவர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுற கையை பிடித்து எந்திரினார். நான் சொன்னேன், எந்திரிக்கிறார், இது தேவையில்லாதது, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் அதை செய்தேன். அவர் பாராட்டி விட்டார். அதுவே போதுமன்ற அவர்களிடம் தெரிவித்தேன். அது எனக்கு வள்ளுவர் மூலம் வந்ததால் என்று எனக்கு தெரியவில்லை. இதுதான் எனக்கும் வள்ளுவருக்கும் நூலகத்துறைக்கும் இருந்த ஒரு தொடர்பு என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் அரிய தகவலை நமக்கு தெரியாத செய்திகள்லாம் சொன்னது. கேட்டால் பிடிக்கும், தகையவார் கேளால் வேட்பு மொழிதான் சொல்கின்றாங்க. இளர்முழுத்து நாரா மலரனை கற்றது மலர விழித்தார். இதனுடைய விளக்கங்கள் ஐயா ரொம்ப தெளிவாக எளிமையாக பல அரியத்தில் சொன்னதுக்கு ஐயாவுக்கு திருக்குறள் கொஞ்சம் சார்பாக நன்றி தெரிவித்து அடுத்தது அற்புதமான உரை, நிறைய செய்திகளை சொன்னீங்க.